ஆசிரியரை கொலை பண்ண கொலையாளி இன்னைக்கு காவல்துறை கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். எதுக்குடா அந்த கொலையை பண்ணன்னு கேட்டதுக்கு, நான் அவங்கள உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், அவங்கள விட்டு என்னால் வாழ முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டேன், அவங்க ஜாதகத்தை காரணம் காட்டி ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்க தான் முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு உயிராக நேசித்த காதலியை பிரிஞ்சு என்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்கான். காதல்னே என்னன்னு தெரியாத ஒரு தத்தி பண்ண கொலைக்கு காரணம் சொல்லுது. அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறது? நாம் ஒருத்தவங்கள உயிருக்கு உயிராக நேசித்தா அவங்க நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் எனக்கு கிடைக்கலனா நீ அவனுக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவறான முடிவை எடுத்துடுறானுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத, தாங்க முடியாத வலி நிறைந்த ஒரு காதல் கதை இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதில் சில பேர் அந்த வலியை தாங்க முடியாமல் தவறான புரிதல்னால இந்த மாதிரி காதலிச்சவங்கள தாக்கிடுறானுங்க. ஆனால் எனக்கு இங்கே ஒரு விஷயம் புரியல. நம்ம பார்த்து பார்த்து லவ் பண்ண ஒரு பர்சனை கோவத்தில் அடிக்க கூட மனசு வராது. அடிச்சிட்டாலும் ரொம்ப வருத்தப்படுவோம், திட்டாலும் வருத்தப்படுவோம். ஆனால் இவனுங்க ஆயுதம் எடுத்து வெட்டுற அளவுக்கு துணிகிறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் எந்த மாதிரி ஜென்மம்?